ஆக முருகப்பெருமான் ஆசி பெற ஒரே வாசி. உன் திருவுருளால் ஐயனே, என் தந்தையே, முருகா, அன்பின் திருவுருவே, என் தாயே, தாயோடு தெய்வமே, தயாபரனே, உன் திருவடி பூசிக்கு அருள் செய் தாய். உன் திருவடி பூசித்து ஆசி பண்ண ஆசைப்படுறேன் தாயே. அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அதுக்கு உன் ஆசி வேணும் தாயே. உன் ஆசி இல்லாமல் திருவடி பூசிக்க முடியாதப்பா. போட்டு என்னை ஆட்டி படைக்கிற தாயே. நான் என்னையா செய்தான் பாவம். என்னை ஆட்டி ஆட்டி படைக்கிறப்பா. ஒரு பக்கம் காமதேகம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் மான போராட்டக்குப்பா. என் தெரியடா மகனே, என் திருவடி பூசிப்பா. காடை எந்திரிக்கும் போதே சுவாசம் வீடு வணங்கணும். யாரை வேணாலும் சரி. இப்போ முருகன் ஓந்திரு ஏடா ஏன் திருவிழா ஒன்று தான். ராமலிங்கம் திருவடினாலும் என் திருவிடு தான். காடை எந்திரிக்கும் போதே அகத்தீசா, திருமல தேவா, லோக மகர்ஷியா, கரூர் தேவா, மாணிக்க வாசகா, நீங்கள்லாம் பெரிய மகான் தாயே. இந்த பாவி ஒரு பாறை போட்டு சொன்னால் அப்போ ஞானி. ஏடா அதை கூப்பிட்டேன்னா, நீ பெற்ற பேர் என்பது அடியன் பெற வேண்டும். பெற்ற பேர் என்பது அடியன் பெற வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும். எல்லாம் உன்னால் முடியும்டா. உன்னால் முடியும் தாயே. என்னை ஏற்றுக்கொண்டு சொன்னால் நிச்சயம் அருள் செய்வார். ஆக முருகப்பெருமான் அருள் பெறுவதற்கு அவர் ஆசி வேணும். அவர் ஆசி இல்லாமல் அவனை பூசிக்க முடியாது. ஆகவே தினம் தினம் உன் திருவடி பூசித்து ஆசி பெற நீ அருள் செய்யணும். என் சிந்தை, செயல், சொல் அத்தனை நீ இருந்து செயல்பட வேண்டும். இருந்தால் அன்றி தெளிவான அறிவு வராது. ஆகவே என் உணர்வு, உணர்ச்சி, நாடினும் அது சார்ந்து என்னை வழிநடத்துன்னு கேட்டால் நிச்சயம் வரல. சொல்லுங்கள். முருகா, சர்க்குருநாதா, சாந்தஸ்வரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயாபரனே, தேவாதி தேவா, உன் திருவடி பூசிக்கு ஆசி அருள் செய்யும் தாயே. அதான் இது சொன்ன போதும். வெற்றி, மாபெரும் வெற்றி. முருகன் வரப்போறான், வரப்போறான், முருகன் வரப்போறான், முருகன் வரப்போறான், வருகிறான் முருகன், வருகிறான் முருகன். நாங்கள் சொன்ன தப்பாத வார்த்தை. யாரை கொஞ்சம் மிண்ட ஆகும். ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 நாளைக்கு வந்து யாரும் கண்டுபிடிச்சா. ஆனால் வர்றான் என்பது உண்மை. சத்தியமாக வருகிறான் முருகன் வரான்.